சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குரு ராகு அப்படி சேர்ந்துருக்கும். குருவும் ராகுவும் சேர்ந்திருந்தால் அது குரு தோஷம் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். குரு ராகுவோடு சேர்ந்திருந்தால் அது கண்டிப்பாக வந்து குரு தோஷத்தை கொடுத்து விடும். குரு தோஷம் என்னெல்லாம் செய்யும்? படிக்க விடாது. முதல் பாயிண்ட், ஒரு சின்ன வயசுலேருந்தே படிப்பை கெடுத்துரும். அரியர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அதிகமான காரணம் குரு தோஷம். குரு தோஷத்தை இன்னொரு பெயர் கொண்டு அழைப்பார்கள். என்ன தோஷம்? பிராமண தோஷம் என்று அழைப்பார்கள். பிராமண தோஷம் இருந்தாலே கண்டிப்பாக வந்து படிப்பு வராதுங்க. இந்த பிராமண தோஷம் இருக்கிறவங்க யார்கிட்ட போய் என்ன கேட்கணும்? கண்டிப்பாக இந்த மாதிரி குருநாதர்கள் வந்து சென்ற ஆலயத்திற்கு சென்று வருவதால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இங்கே யார் வந்துட்டு போயிருக்கா? குகை நமச்சிவாயர் வந்துட்டு போயிருக்கார். திருமூலர் இந்த ஸ்தலத்தில் உபதேசம் பெற்றிருக்கிறார். அப்போது இந்த உபதேசம் பெறக்கூடிய இடங்களில், முனிவர்கள் வந்து சென்ற ஸ்தலங்களில் குரு ராகு குரு கேது இவை இரண்டும் சேர்ந்திருந்தால் இது ரொம்ப கஷ்டமான தோஷங்க. சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்லி திட்டுறது, இதெல்லாம் குரு தோஷத்தினால தான் வரும். அந்த மாதிரி இருப்பவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு சென்று குரு தோஷ சாப நிவர்த்தியை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் உங்களுக்கு வந்து நல்லதெல்லாம் நடக்கும். அதுக்கு மேலே வந்து குரு பார்த்துப்பார். குரு பார்த்தால் கோடி புண்ணியம். அதனால தான் இந்த இடத்துல தட்சிணாமூர்த்திக்கு விசேஷமாக சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்த இடம் வந்து அவ்வளவு அருள் சக்தி நிறைந்த இடம். குரு தோஷம் உள்ளவர்கள் வந்து வழிபாடு செய்தீங்கன்னா அவர்களுக்கு குரு தோஷம் விளங்கும். வியாழக்கிழமைகளில் இங்கே மகா விசேஷம். குருவை தேடி அலையிற மணிவாசகர் போல யார் குருவை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு குருவாக இறைவனே வந்து அருள்பாலிக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் இது. இந்த நேரத்தில் அருள்மிகு காமாட்சி அம்மன் தாயாருக்கும் அருள்மிகு நந்தீஸ்வரருக்கும் நடக்கக்கூடிய, மூலவரே நந்தீஸ்வரராக இருக்கக்கூடிய ஒரு அருமையான அலங்கார திருக்காட்சி இப்பொழுது பார்த்து சேவிப்போம். ब्रह्ममुरारिसुराचितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं देवमुनिप्रवराचितलिङ्गं कामदहं करुणाकरलिङ्गं रावणदर्पविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम्. सर्वसुगन्धिसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं फणिपतिवेष्टितशोभितलिङ्गं दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम्. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.